தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. இந்த மாலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட மிக பிரபலமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது கிறிஸ்மஸ் மாதம். பல நேரங்களில் பல சபைகளில் இந்த கிறிஸ்மஸ் கேரலுக்கு போனால் இந்த வசனம் வாசிக்காத கேரல் இருக்கவே முடியாது. எல்லா கேரல்கள்லேயும் கட்டாயம் இந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வாசிப்பாங்க. பல நேரங்களில் இந்த வசனங்களில் இருந்து இந்த மாதங்களில் பிரசங்கம் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ்னால் இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும். நம்முடைய சபையில் இந்த வசனத்திலிருந்து நான் பல காரியங்களை பேசியிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் என்றும், அவர் வல்லமையுள்ள தேவன் என்றும், அவர் ஆலோசனை கர்த்தர் என்றெல்லாம் நான் இந்த வசனத்திலிருந்து செய்தியை கொடுத்திருக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் அப்படின்லாம் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த வசனத்திலிருந்து அவர் நாமம் நித்திய பிதா என்கிறதான அந்த பகுதியை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவர் நித்திய பிதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் நித்திய பிதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதை விட கொஞ்சம் இந்த பைபிள் படித்து அல்லது இறையியல் படிக்கிற மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எப்பவுமே வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பான்னு கூப்பிடலாமா? நம்ம அருமையான வெஸ்லி ஐயா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். உமை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, நான் அப்பான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடுவேன்னு எழுதியிருப்பார். சில நேரங்களில் இந்த பாடலாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா விவாதம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அப்பான்னு கூப்பிடலாமா, நாம் ஏசப்பான்னு கூப்பிடுறது சரிதானா, நாம் பிதாவினுடைய பிள்ளைகள், கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர், அவரை நாம் அப்பான்னு கூப்பிடுறது சரியா தவறா அப்படின்னு சில நேரங்களில் இந்த பைபிள் விவாதங்கள்னு வந்தால் சில ஆட்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி பேசுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சந்தோஷம், கேட்கலனாலும் இன்றைக்கு நான் அதை குறித்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். முதல்ல இப்படிப்பட்ட விவாதங்களுக்கு இதெல்லாம் பதில் இல்லை. பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவா என்ற கேள்விக்கு நாம் ஒரு பதில் சொல்லணும்னா, ஆமாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதா தான் அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு பதிலை சொல்லிடலாம். அது எப்படின்றத நான் இன்றைக்கு கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக நேரங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் அவதரித்த ஒரு மனுஷகுமாரனாக, ஒரு மனுஷனாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்களே தவிர அவரை கவனிங்க ஒரு மனுஷனாக பார்க்கிறார்கள், ஒரு புரட்சியாளராய் பார்க்கிறார்கள், ஒரு சீர்திருத்தவாதியாக பார்க்கிறார்கள், இல்லை என்றால் ஒரு தெய்வப்பிறவி, தனிப்பிறவி என்று பார்க்கிறார்கள், ஒரு புனிதராக பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சர்வலோகத்திற்கும் ஆண்டவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்கிறதான அந்த
கோணத்துல சர்வ வல்லமை படைத்த ஒரு இறைவனாக மக்களால் என்ன பண்ண முடியலன்னா இன்னும் அவரை பார்க்க முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த பூமியில மனுஷனாக வந்துட்டதுனாலேயோ அவருடைய தெய்வீக தன்மையை நாம என்ன பண்ணிட முடியாதுன்னா குறைவாக நாம ஒரு நாளும் மதிப்பிட்டு விடவே கூடாது. அவருடைய தெய்வீக தன்மையை குறைச்சி மதிப்பிடுற ஆட்கள் பல நேரங்கள்ல கிறிஸ்தவர்களே சில நேரங்களில் அவருடைய தெய்வீக தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தாங்க. 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை மறுக்கக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் துருபதேசக்காரர்கள் என்று சொல்லி அன்றைக்கே என்ன பண்ணாங்கன்னா அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலருடைய வழி வந்த சபை தலைவர்களும் அவங்களெல்லாம் ஓரம் கட்டினாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெய்வம்னு ஒருத்தர் இருந்தால் அவர் மனிதனாக வர முடியாது, மனிதனாக வருகிற அவருக்கு பசியோ உறக்கமோ கண்ணீரோ சந்தோஷமோ அதெல்லாம் கடவுளுக்கு இருக்காது என்று சொல்லி தேவனுடைய இறைத்தன்மையை தெய்வீக தன்மையை அவருடைய மனுஷிகத்தில் இருந்ததுனால மறுதலித்த ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்களுக்குள்ள சில ஆட்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையிலே நம்முடைய தேவன் 100% தெய்வத்தன்மையுடையவர், தேவனாயிருக்கிறார். 100% அவர் மனிதனாயிருக்கிறார். இதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்ப கிறிஸ்துவனுடைய இந்த தெய்வீக தன்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கே நமக்கு ஒரு சரியான வெளிப்பாடு தேவை. இந்த வசனத்திலிருந்து நான் 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கிறிஸ்துவை பற்றிய சரியான வெளிப்பாடு அல்லது கிறிஸ்துவை பற்றிய சரியான புரிதல். இரண்டாவதாக கிறிஸ்து பிதாவா என்கிறதான ஒரு கேள்வி. மூன்றாவதாக அவர் நித்திய பிதா என்கிறதான ஒரு காரியத்தை, 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவை பற்றிய சரியான வெளிப்பாடு, கிறிஸ்து பிதாவா என்கிறதான ஒரு காரியம், மூன்றாவது அவர் நித்திய பிதா என்கிறதான 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, முதல்ல கிறிஸ்துவை பற்றிய ஒரு சரியான வெளிப்பாடு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைச்சிடுமானா? எல்லாருக்கும் கிடைக்காது. ஏங்க எல்லாருக்கும் கிடைக்காது? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்டு உறங்கி அவரோடு கூட பயணித்த 3.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவரோடு கூட பயணித்த அவருடைய சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணலன்னா சரியா தெரியல. அவருடைய ஜனங்கள், கவனிங்க, அவருடைய சொந்த ஜனங்களுக்கு அவரை புரிந்து கொள்ள முடியல. அவருடைய உறவினர்கள் யாரும் அவரை என்ன பண்ண முடியலன்னா சரியா புரிந்து கொள்ள முடியல. அவருடைய சகோதரர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அவரோடு கூட, கவனிங்க, நெருங்கி ஜீவித்த அப்போஸ்தலர்கள் அவர் கூடவே இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கே விளங்கல. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை குறித்து இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது ஒவ்வொருத்தருடைய பதிலும் ஒவ்வொரு விதமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஏசாயா, எரேமியா, எலியா தீர்க்கதரிசி, யோவான் சானகன் உயிர் தெழுந்து வந்துட்டாரு அப்படின்னு வித்தியாசமான பதில்களை சொல்லுகிறார்களே தவிர ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சரியான ஒரு பதிலை சொல்லல. ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த நாள்ல ஒரு சரியான பதிலை அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிப்போமானால், மத்தேயு 16. இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். கவனிங்க, ஏன் இங்கே சீமோனை அவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் என்றால், இவன் பெற்றுக்கொண்ட ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில் கர்த்தர் இவனை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கவனிங்க, ஒரு வெளிப்பாடு அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காட்டுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மாலை வேளையில் இங்க வந்திருக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா என்று பாருங்கள். என்ன வெளிப்பாடு அது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாமா? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க, நீர் கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல சுற்றி இருந்த எத்தனையோ பேர்களுக்கு அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்றும், பித்து பிடித்திருக்கிறார் என்றும், அவர் பிசாசு பிடித்தவர் என்று மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது
இங்கே ஒரு மனுஷனுக்கு அவரை பற்றிய துல்லியமான வெளிப்பாடு கிடைக்கிறது. அவர் கிறிஸ்து, அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், இந்த உலகத்தின் மீட்புக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர் என்கிறதான ஒரு பெரிய வெளிப்பாட்டை இந்த மனுஷன் பெற்றிருந்ததுனால அவர் சொல்றாரு, நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார். நல்லா கவனிங்க, இந்த வெளிப்பாட்டை ஒரு மனுஷனுக்கு, கவனிங்க, எந்த கல்வி கூடமோ பல்கலைக்கழகமோ இதை என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அவர் சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. வாசிங்கள் பார்க்கலாம். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கவனிங்க, குமாரன் யார் என்பதை பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குமாரன் யார் என்பதை, குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை பிதா வெளிப்படுத்தினால் ஒழிய, பிதா தெரிய காட்டினால் ஒழிய நம்ம யாருக்கும் என்ன பண்ணாதுன்னா குமாரன் யாருன்னு தெரியாது. அப்ப பிதாவிடத்திலிருந்து இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நாம் பெற்றிருக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்க. அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுவே ஒரு பெரிய கிருபை. யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து. நல்லா கவனிங்க, இந்த வெளிப்பாடு எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு மனுஷன் தேவனை நேசிக்க நேசிக்க, தேவனிடத்தில் அன்பாயிருக்க அந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனை நேசிக்கிற மக்களுக்கு குமாரன் சொல்றாரு, நான் என்ன அவனுக்கு வெளிப்படுத்துவேன், நான் யாருன்றதை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்றார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் என்று நீங்களும் நானும் அறிந்து கொண்டோமா? உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் அவரை யார் என்று புரிந்து வைத்திருக்கிறது. அவரை சுற்றி எத்தனையோ கூட்ட மக்கள் என்னென்னவோ விதமாக புரிந்து கொண்டார்களே, நீங்களும் நானும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அவர் கிறிஸ்து என்று, அவர் மேசியா என்று, அவர் ஜீவனுள்ள தேவன் என்று, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் என்று நீங்களும் நானும் புரிந்து கொண்டிருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. கவனிங்க, ஒரு கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து பவனியா போறாரு. அந்த கழுத மேல ஏறி அங்க இருந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பாட்டு பாடுறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சில ஆட்கள் உண்மையாகவே இருதயத்திலிருந்து விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா சீஷர்கள் எல்லாம் கூட சேர்ந்து பாடுறாங்க, இவர் உன்னதத்திலிருந்து வருகிறவர்னு. உடனே இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு, பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து நீர் பாலகருக்கு வெளிப்படுத்தினீர். வாசிக்கலாம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம வாசிக்கலாமா? மத்தேயு 11:25. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பல நேரங்கள்ல ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் எது மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பது ஞானிகளுக்கு புரியாது, கல்விமான்களுக்கு புரியாது, பக்திமான்களுக்கு புரியாது, சில நேரத்தில் மிக்க படித்த மேதாவிகளுக்கு புரியாது. அந்த நாட்கள்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கிரேக்க தத்துவ சாஸ்திரிகளுக்கு இது புரியவில்லை. இவர்தான் இந்த உலகத்தை மீட்டு ரட்சிக்க வந்திருக்கிற மேசியா என்கிறதான ஒரு ஆழமான வெளிப்பாடு அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே ஒரு தேவன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான வெளிப்பாட்டை நீங்க பெற்றிருப்பீர்களானால் நான் சொல்லுவேன், நீங்கள் பேதுருவை போலவே பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா,
அல்லேலூயா. கவனிங்க, அத எபிரேய நிருபக்காரன் எப்படி எழுதுறாருன்னா, எபிரேய நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், எபிரேய நிருபம் இவர் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் தேவனுடைய, கவனிங்க, மனுஷ உருவம், அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சுரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். நல்ல கவனிங்க, அதுக்கு முந்தின 2வது வசனத்திலே இவர் மூலமாய் உலகங்கள் உண்டாயிற்று, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். முதலாவது இவர் யார்? இவர் முழு உலகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க, இவர் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிற. இரண்டாவது இவர் யார்? இவர் முழு உலகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறவர். மூன்றாவதா இவர் யார்? முழு உலகத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படிதான் நாங்க வாசிக்கிறோம். முழு உலகத்தையும் எப்படி போட்டிருக்குமா? இந்த கடைசி நாட்களில் வல்லமையுள்ள வசனத்தினாலே. 3வது வசனம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறவர். நல்ல கவனிங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். மூன்றாவதாக, நான்காவது கவனிங்க, நம்முடைய பாவங்களை நீக்கிற சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறவர். ஐந்தாவது, சர்வத்துக்கும் இவர் சுதந்திரவாளி என்று 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எஜமானர், எல்லாவற்றுக்கும் உரிமையாளர், எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் எஜமானாய், எல்லாவற்றுக்கும் உரிமையாளராய், எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் இருப்பாரானால் நீங்களும் நானும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா பாட்டு மட்டும் நம்ம நல்லா பாடிடுவாங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார்னு அந்த பாட்டை கூட சோகமாக தான் பாடுவான். ஏன்னா சர்வ வல்லவர் இவங்களுக்கு சொந்தமாகவே ஆகலை. சொந்தமாக ஆகாதனால சொந்தமாயிட்டார்னு சும்மாவே பாடுறது. சொந்தமாக இருந்தார்னா எப்படி இருக்கும்? பாட்டு சும்மா வேட்டு மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய இப்படிப்பட்ட ஒரு தெளிவான வெளிப்பாடு உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறதா என்று பாருங்கள். 5 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வெளிப்பாட்டை பிதாவானவர் தான் நமக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அறிவினால இதை என்ன பண்ண முடியாதுன்னா அறிந்து கொள்ள முடியாது. இது உள்ளத்திலே உண்டாகிற வெளிச்சம். இந்த வெளிச்சம் உள்ளத்திலே இருந்தால் ஒழிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. நாம பல நேரங்கள்ல இது கிறிஸ்தவ மாதமா இருக்கிறபடினால வீடுகள்ல ஸ்டார் கட்டி தொங்க விடுவதனாலேயோ வீடுகள்ல குடில் அமைக்கிறோம். நல்லதுதான், என்னென்ன டெக்கரேட் பண்ணணுமோ பண்ணிக்கங்க. அப்படி குடில் கட்டி அதுல ஒரு சின்ன பொம்மை, இயேசு கிறிஸ்து பொம்மை ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். நமக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே என் வீட்டில் பிறந்துட்டாருன்னு. நல்லது, உங்கள் வீட்டில் பிறந்தாரோ உங்கள் உள்ளத்தில் பிறந்தாரோ பிதா தம்முடைய குமாரனை ஒருவனுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய ஒருவருடைய உள்ளத்திலும் ஒருத்தருடைய இல்லத்திலும் கிறிஸ்து வந்து பிறக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாயிருந்தா நான் சொல்லுவேன், உங்களுக்கு தான் கிறிஸ்மஸ். உங்கள் வாழ்க்கையில் டிசம்பர் 25 மாத்திரம் இல்லை, வருஷத்தினுடைய 365 நாட்களும் உங்க வாழ்க்கையில கிறிஸ்துமஸ்னுடைய வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தில் கிறிஸ்துவை பற்றிய இப்படிப்பட்ட சரியான புரிதல் உண்டாயிருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப முதல்ல கிறிஸ்துவை பற்றி சரியான புரிதல் உடையவர்களாக இருந்தாங்க. ரைட். ரெண்டாவது, அவர் பிதா. ரெண்டாவது என்ன? அவர் பிதா. கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது அவர் நித்திய பிதா. இங்க ஒரு குழப்பம் வருது சில ஆட்களுக்கு. நம்முடைய தேவனை பற்றி கவனிங்க, திரித்துவம் என்கிறதான ஒரு கொள்கை கிறிஸ்தவத்தில் பல நூற்றாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த கிறிஸ்தவ கொள்கையில் ஒன்று, தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக திரியேக தேவனாக இருப்பதாக நாம் விசுவாசிக்கிறோம். இங்க பாருங்க, இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. இந்த திரித்துவத்திலேயே நிறைய
நிறைய விதமாக அதை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. எப்படின்னா பாருங்களேன், பிதா தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று இப்படி சொல்கிற ஒரு குரூப் இருக்குது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் வெவ்வேறானவர்கள் ஆனால் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்கிற குரூப் இருக்குது. இப்போ இது நித்திய பிதா என்று சொல்லிட்டா கவனிங்களேன், இந்த பிதா தான் குமாரன்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸி. அவர் தான் இவர், இவர் தான் இவர். நமக்கு இந்த பழைய காமெடி, வாழைப்பழ காமெடி மாதிரி, எங்கப்பா அதுதாங்க இது எங்கப்பா இதுதாங்க இதுன்னு ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் திரியேகம் என்பது அதுதான் இதுதான் அது அப்படி சொல்றது இல்லை. திரியேகம் என்பது பிதாவாகிய தேவன் குமாரன் அல்ல, குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இவர்கள் மூவரும் தனித்தனியே ஆழ்தத்துவங்களில் வித்தியாசப்பட்டவர்கள், ஆனால் மூவரும் ஒன்றாயிருக்கிற ஏக இறைவனாய் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்படி சொல்கிற ஆட்கள் இப்போ இதை கிறிஸ்து எப்படி பிதான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ கஷ்டம். இப்போ நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் தெரியுமா? அதுவும் தெரியாதா? முதல்ல சொன்ன ஆள் இல்லை, நம்ம ரெண்டாவது சொன்ன ஆள். ஆமாம், கவனிங்க. இப்போ இவர் நித்திய பிதா என்பதை வேதம் சொல்லுகிறது. அதாவது பிதாவாகிய தேவன் என்கிற அந்த ஸ்தானத்தை கிறிஸ்து எப்பவுமே விரும்புகிறவர் கிடையாது. கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானத்தை அவர் விரும்பாமல் அவர் வெறுத்தார் என்று பரிசுத்த வேதம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப பிதாவினுடைய ஸ்தானத்தை அவர் வாஞ்சிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து இங்கே நித்திய பிதா என்கிற நாமமுடையவராயிருக்கிறார். அந்த நாமத்துக்கு அவர் உரியவராயிருக்கிறார். அவர் ஒரு பிதா என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படியானால் இவர் எப்படி பிதாவானார்? இவர் யாருக்கு பிதாவானார்? இவரை நாம் பிதா என்று அழைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கவனிங்க, பிதா என்கிற நாமத்தை அவர் விரும்பவில்லை. அதை பற்றி வாசிச்சிடலாம். முதல்ல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம வாசிப்போமானால், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். போதும், தேவனுக்கு கவனிங்க, சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படியானால் பிதாவாகிய தேவனுக்கு இவர் சமமாயிருக்கிறவர். ஆனால் இவர் சமமாயிருப்பதை விரும்பாமல் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி, கவனிங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப பிதாவுக்கு தன்னை கீழானவர் என்று கிறிஸ்து எப்பொழுதும் தன்னை காண்பிக்க கூடியவராக இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த பிதாவினுடைய ஸ்தானத்தையோ பிதாவினுடைய நாமத்தையோ இவர் ஒருபொழுதும் விரும்பாதவராக, அந்த இடத்தை அவர் திருடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமுள்ளவராய் கிறிஸ்து இருக்கிறார் என்பதில் நமக்கு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. ஆனா அப்ப கிறிஸ்து பிதாவா? ஆம், பிதா. அவர் யாருக்கு பிதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல பிதாவாகிய தேவன் என்பவர் முழு உலகத்துக்கும் சர்வலோகத்துக்கும் பிதா. இந்த குமாரனாகிய கிறிஸ்து யாருக்கு பிதா என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தையும் பிறகு 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தோன்றின எல்லா மனுக்குலத்திற்கும் தகப்பனாக ஒருவரை இங்கே காண்பிக்கிறார். எல்லா மனுக்குலத்திற்கும் தகப்பன் அல்லது ஒரே மனுஷன்ல இருந்து இந்த பூமி முழுவதும் தோன்றினது என்றால் அந்த முதல் மனிதனாகிய ஆதாம். ஆதாம் இந்த பூமியில ஏவாளை பற்றி அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம்
தாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய், ஆதாம் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தகப்பன் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இந்த ஆதாமும் ஏவாளும் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயா தகப்பனா இருந்து பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர்கள் மூலமாக இந்த பூமியில மரணமானது உண்டாயிற்று. இவங்க கவனிங்க, இவங்க மூலமா மரணம் உண்டானதுனால இவங்களுடைய சந்ததிகளுக்கு இவங்க மரணத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். என்ன கொடுக்கக்கூடியவர்களா மாறிட்டாங்க? ஆமா, அதனால தான் நீங்க அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே அப்படின்னு போட்டிருக்கு. கவனிங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவன்? மரணத்துக்குரியவன். ஆகவே அந்த மண்ணானவனுடைய சந்ததியில வந்த முழு மனு வர்க்கமும் எப்படிப்பட்டவர்கள்னா மரணத்துக்குரியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு வானத்திலிருந்து வந்த ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தின ஆதாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிந்தின ஆதாம் என்றும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்றும் வானத்துக்குரியவர் என்றும் அழைக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கவனிங்க, இங்க ஒரு கூட்ட மக்களுக்கு தகப்பனாகிறார். எப்படி தகப்பனாகிறார்? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 22வது வசனத்தை வாசிங்க. 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதலாவது இவர் எப்படி பிதாவாகிறார் என்றால், ஒரு கூட்டத்திற்கு ஜீவனை அளிக்கிறார். ஒரு கூட்ட மக்களுக்கு ஜீவனை அளித்து அந்த ஜீவனை கொடுப்பதினாலே இவர் பிதாவாகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமினுடைய ஜீவன் இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து அந்த ஜீவன் பிறகு மரணமாக அவர்கள் என்ன பண்ணிச்சுன்னா ஆண்டு கொண்டது. இப்ப முழு உலகத்தையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த மரணத்திலிருந்து மீட்டு இவர்களுக்கு ஜீவனை அளிப்பதற்காக ஒருத்தர் வருகிறாரு. அந்த ஜீவனை கொடுக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:3 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அல்லேலூயா, அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்படியானால் அவர் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற மனு குலத்திற்கு, மனு மக்களுக்கு ஒளியா இருக்கிறது. என்ன ஒரு வருத்தம்னா, இந்த ஒளி மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரல. ஆனா நிறைய வீடுகள்ல இன்னைக்கு சீரியல் பல்பை போட்டு வெளிச்சம் இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்ளுகிறார்களே தவிர, இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவருடைய வாழ்க்கைக்குள்ள வரல. சீரியல் பல்பு தான் பிரகாசிக்குது. கிறிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கவில்லை. அதான் வருத்தம். இந்த கிறிஸ்துமஸ் எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடணும், எவ்வளவு களி கூறுதலா கொண்டாடணும். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் மகிழ்ச்சியா கொடுக்கக்கூடிய செய்தி இல்லையா கிறிஸ்து பிறந்த செய்தி? நம்ம சீரியல் பல்பை போட்டு லைட் இருக்கிற மாதிரி காட்டுறோமே, சீரியல் பல்பு இல்ல, ஸ்டார் கட்டுறது இல்ல, உன் வாழ்க்கையே பிரகாசமா மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவன் இந்த தேவன். அந்த தேவன் உன் வாழ்க்கையில வந்து அவர் ஜீவனை தந்து அந்த ஜீவனாலே உன் வாழ்க்கை ஒளி பெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆமென். அப்ப இவர் எப்படி என்னுடைய பிதாவானார்? முதலாவது, இவர் என்னை ஜெனிப்பித்த பிதா. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? முதலாவது, இவர் எப்படி எனக்கு பிதாவானார்? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போமானால், வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 32:18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் நல்லா கவனிங்க. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை, உன்னை ஜெனிப்பித்தார், உன்னை பெற்றெடுத்தார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்து நம்ம என்ன பண்ணார்னா உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் கிடந்த நம்மளை அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்து என்னை மறுபடியும் பிறக்க செய்தது, என்னை மறுபடியும் ஜெனிப்பிக்க வச்சாரு, என்னை உயிரடைய செய்தாரு. கவனிங்க, அழிவிலிருந்து என்னை அழியாமைக்கு நேரா நடத்தினாரு, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேரா நடத்தினாரு. என் வாழ்க்கைக்குள்ள அவர் வந்தார். அவருடைய ஜீவனாலே நான் ஜீவன் பெற்றிருக்கிறேன். எனக்கு ஜீவன் தந்து என்னை ஜெனிப்பித்த கண்மலையாகிய கிறிஸ்து என்னுடைய தகப்பனாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. என்னை ஜெனிப்பித்து என் தகப்பனானார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஜெனிப்பித்து இல்லைன்னா என்னை பெற்றெடுத்து என்னுடைய தகப்பனாய் மாறினார். ஆமே. எனக்குள்ளே ஜீவன் தந்து அவருடைய வார்த்தையாக, கவனிங்க, வார்த்தையாக எனக்குள்ளே வந்து என்னை உயிர்ப்பித்து எனக்கு தகப்பனானார். ஆமென். மரித்து கிடந்த என்ன ஜீவனுள்ளவனா மாற்றி எனக்கு தகப்பனாய் மாறி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவருடைய ஜீவன் எனக்குள்ள வந்துச்சு பாருங்க. அந்த ஜீவன் எனக்குள்ள வந்ததுனால தான் அவர் எனக்கு தகப்பனானார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 5:10 வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே அவருடைய ஜீவனாலே அவர் ஜீவனாலே நான் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ள பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரைஸ் காட். ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.